எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை விளாக் பார்க்கலாம். கம்பம்லேருந்து கிளம்பும் போதே 11:30 ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். போகிற வழியிலே வந்துட்டு எல்லாருக்குமே டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. அப்படியே டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு திரும்ப இன்னொரு பிரேக் இப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சு ஒரு வழியாக வந்துட்டு சென்னை போயாச்சு. போய் ரீச் ஆன உடனே எல்லாருக்குமே பயங்கரமாக பசி. அப்படியே வந்து சங்கீதா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. நம்ம சார் வந்துட்டு எல்லாமே காஸ்ட்லியாக தான் பண்ணுவார். அப்புறம் வந்துட்டு போய் சாப்பிட்டா ரொம்ப எல்லாத்துலேயுமே நெய், பயங்கரமாக ஆயிலு. யாருக்குமே வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சாப்பிடவே முடியல. ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சென்னை ட்ரிப்பே வந்துட்டு பீச் ரெசார்ட் வந்து புக் பண்ணி அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் ஐடியாவே. கடைசியில் பீச் ரெசார்ட்டே வந்து நாங்கள் புக் பண்ணலை. சாட்டர்டே சண்டே போனதுனால எல்லாமே ரொம்ப வந்துட்டு நார்மல் டேஸுக்கும் அதுக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருந்துச்சா. ஸோ மண்ணடியில் வந்துட்டு சாட்டர்டே வந்து புக் பண்ணிட்டோம். சரி சண்டே வந்து பீச் ரெசார்ட். இந்த ரெசார்ட் வந்துட்டு நம்ம கம்பமில் வந்து இருக்காங்க, அவங்களோட தான். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களோடதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் வந்து போயிட்டோம். போய் கிளம்பி மேக்கப்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தா கீழே லைட் இருக்குது. இருட்டுக்குள்ளேயே இவ்வளோ நேரமாக போட்டிருக்கேன். அப்படி கிளம்பியாச்சு. நம்ம சார் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. எங்கே போனாலும் ஒரு பிளான் பண்ணி தியானம் வந்து கரெக்டாக அந்த ஃபுட்டு கொடுக்கறது தூங்குறதெல்லாம் வந்து சரி பண்ணிடுவேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு சாப்பாடுக்கு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பால் வந்து சரியாக கிடைக்கல. அதுக்கப்புறம் கொண்டு போன ஃப்ளாஸ்கில் எவ்வளோ வாட்டி அதில் வாங்கினாலும் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நல்ல வேலைக்கு நான் வீட்டிலேருந்தே அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நானே ரெடி பண்ணி வந்து கொண்டு போயிருந்தேன். கேக்கு, சாக்லேட் கேக், அதுக்கப்புறம் தேங்காய் பால் முறுக்கு, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் நிறையா வச்சுருந்ததுனால அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டான். நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்காதனால சாப்பிட்டு வந்து உடனே எல்லாருமே தூங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப எந்திரிச்சு ரெடியாகி இப்போ லன்ச் வந்து சாப்பிட போய் மண்ணடியில் வந்துட்டு நிறைய ஹோட்டல் இருக்குது. ஸோ வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். நம்ம ஊரில் நான்லாம் பால் வாங்குறதுக்கு ஒரு சந்து கூட நடக்க மாட்டேன். அங்கே என்னென்னா ஒரு 4 சந்து தள்ளி தான் அந்த கடையே இருக்குது. இது என்னடா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊருக்குள்ளே வந்து கார்லாம் போகணும்னா ரொம்ப வந்து ஒரு டிராஃபிக்காக ஆயிடுது. நாங்கள் போன ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது, இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு மட்டனு, சிக்கனு, நாட்டுக்கோழி, ப்ரானு, இறால், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ வந்து ஃபிஷ் குழம்பு, மட்டன்லாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ப்ரான் கிரேவி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு கூட ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அங்கே இருந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு க்ளீனே இல்லாமல் ரொம்ப அந்த இடமே வந்துட்டு தண்ணியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மெரினா வந்து பீச் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். என்ன மாதிரியே தியானுக்கும் பீச்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இவர் எப்பயுமே எங்களை பீச் கூட்டு போனால் நைட்டு தான் கூட்டு போவார். மார்னிங் அந்த ஈவினிங் டைம் போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஈவினிங் போயிருந்த ஒரே ஜாலி தான். நானும் தியானும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இவர் வந்துட்டு சரி தியானுக்காக தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஹார்ஸ்லேயே ஏறலான்னு சொல்லிட்டு ஏறினார். இவன் என்னென்னா போகவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் இவரும் ஜெயித்து வந்துட்டு போயிட்டாங்க. வானம் அவ்வளோ கிளியராக சூப்பராக இருந்துச்சு. அந்த பீச்சோட ஒரு சைடு வந்து சன் இருக்குது, இன்னொரு சைடு வந்துட்டு அப்படியே மூன் இருக்குது. பார்க்குறதுக்கே உண்மையாகவே சூப்பராக மைண்ட் ரிலாக்ஸிங்காக வந்து இருந்துச்சு. நம்ம சாருக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. அதில் ஒரு ட்ரீம் வந்துட்டு இந்த குதிரை வாங்குறது. எப்படியாவது இவருக்கு வந்து ஒரு குதிரையை வாங்கி கொடுக்கணும். எங்கே பார்த்தாலும் குதிரைன்னுக்கிட்டே இருக்காரு. தியான் பீச்சை பார்த்தோம்னே எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். இவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவன் தண்ணிக்கு போயிட்டான். நானே பயந்து எந்திரிச்சு ஓடிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய அலை வந்து அவன் மூஞ்சியில் அடிச்சிருச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு போகவே மாட்டேன்ட்டான். அவனுக்கு அந்த மண், அந்த தண்ணி, கல் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து விளாண்டுட்டே இருந்தால் வரவே மாட்டேன்ட்டான். நாங்கள் வம்பாக தான் அங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டே வந்து போனோம்.
அப்படி கொஞ்ச நேரம் போய் உட்காந்தாச்சு. அங்கே வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டதே இல்லை. நான் இவர்கிட்ட போய் சொல்கிறேன், என்னங்க இப்படி பஞ்சு மாதிரி இருக்குன்னு. லூஸ், அது பேரே பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறாரு இவர். ஏன்னா பஞ்சு மிட்டாய் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து குத்தும், அதில் வந்துட்டு ஒரு மாதிரி நரன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரி வரவே இல்லை. ஃபுல்லாகவே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு 3 ஒரு சைடு சன்னு 2யுமே நான் காட்டியிருப்பேன். அப்படி பார்த்துட்டு அவ்வளோ க்ளீனாக வந்து பீச் இருந்துச்சு. நான் வந்து சின்ன பிள்ளையில் வந்து பீச்சுக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் பயங்கர குப்பையாக, எங்கே பார்த்தாலுமே குப்பையாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு. சென்னையே வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே போய் நாங்கள் ஒன்றை விட்டு வைக்கல. ஒரு சைடு மக்காச்சோளம், மாங்காய், அப்புறம் என்னது அன்னாச்சி பழம், தண்ணி பழம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி பெசன்ட் நகர் பீச் போயிட்டோம். ஸோ அங்கே போய் நிறைய ஃபுட்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போய். அப்புறம் என் தம்பி கால் பண்ணி சொன்னால் பெப்பினோட ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி தேடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் லொக்கேஷன் போட்டால் லொக்கேஷன் இருக்கிற இடத்துல வந்து இல்லை. அப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்குனே தனியாக ஒருத்தர் இருக்கார். எல்லாருக்கும் வழி சொல்லி அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அவ்வளோ வந்து கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வந்துட்டு சும்மா இருக்க முடியல. சைடில் போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை வாங்கி சாப்பிட இப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாமே வந்துருச்சு. ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த டேக்கோஸ்லாம் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பாஸ்தா ஓரளவு நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரான் வந்துட்டு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சாஃப்டான ப்ரான் வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து சாப்பிட்றேன். ஏன்னா ப்ரான்னாவே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சிக்கனை விட கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக செம்மையாக. ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு கடையை விட்டு வைக்கல, ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்று போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த கிக்கெட் வேஃபிள் வந்து செம்மையாக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே ரொம்ப திகட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நான் ஒரு சைடு யூடியூப்க்கு வீடியோ எடுத்தால் இவனுங்க ஒரு சைடு ஸ்னாப் போடுறேன்னு பாடாப்படுத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் லேட் நைட் போய் பிலாவில் டீ குடித்தாதான்ப்பா அந்த சென்னை ஃபீலே வந்துட்டு வருது. அப்படியே ரூமுக்கு வந்து போயாச்சு. இவனுக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமும் திரும்பியும் செருப்பை தூக்கிட்டு வாங்க வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். ஸோ இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.